வணக்கம். நான் உங்கள் ராணி சுரேஷ். அவ்வளோதாங்க, விரதம் முடிஞ்சது. மௌன விரதத்துடன் கூடிய விரதம். என்னென்னா, நேற்றே நான் சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கணும் என்ன அப்படின்றத பற்றி. நிறைய பேர் அதில் கேட்டு டவுட் என்னென்னா, 7 நாள் விரதம், நீங்கள் 6 நாள் நாளைக்கு கடைசி நாள் அப்படிங்கிறீங்கல்ல. திருக்கல்யாணம் தானே நாளைக்கு. முடிஞ்சவங்க இப்போ அதுக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இந்த 6 நாள் தான். இன்றைக்கே நிறைவு செஞ்சுக்கலாம். அதனால தான் நான் இன்றைக்கி முக்கியமாக அந்த 5 நாள் இருக்க முடியாதவங்க கூட இன்றைக்கி இருந்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. அதை நான் மட்டும் சொல்லைங்க, எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது இல்லையா, அதனால் அதை தெரிஞ்சுட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசினேன், சொன்னேன். இன்றைக்கோட விரதம் நிறைவு பெற்றது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இருக்கணும் அப்படின்றவங்க இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அது கட்டாயம் கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா இன்றைக்கோடு முடிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப கடுமையாக அந்த 6 நாள் மொத்தமாக இருக்கிறத விட இன்றைக்கி ஒரு நாள் இருந்தாலும் அந்த 6 நாள் இருந்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். கோயில்லையும் இன்றைக்கோட நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்லேயுமே அதை தான் சொன்னாங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தேன். ஆனால் நான் சொல்லி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, யார் யார் இப்போ நேரில் பார்க்க முடியலையோ போக முடியலையோ, வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி, இல்லை வீட்டில் இருந்து போக முடியாதவங்களுக்கும் சரி, ஃபோட்டோ போஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். அதை போய் பாருங்கள். முருகனை பார்த்து வேண்டிக்கங்க. நேரில் போய் பார்க்க முடியாதவங்க என்னால் முடிஞ்ச அளவு, நான் நின்ன இடத்துலேருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவு வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. எல்லாருக்கும் வேண்டுனது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முருகனை நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மிக்க நன்றிங்க.